வணக்கம், நான் டாக்டர் இந்துமதி, கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட் இன் டாக்டர் அரவிந்த் ஐவிஎஃப் பாலக்காட் பிரான்ச். பொதுவா ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல, அதாவது 18 to 35 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ரொம்ப காமன். ஒன்னு பிசிஓடி, இன்னொன்னு தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு அப்படிங்கிறது நம்ம கழுத்துல இருக்கிற ஒரு கிளாண்ட். அந்த கிளாண்ட் சுரக்கிற ஹார்மோன் தான் தைராய்டு ஹார்மோன். அதிகமா சுரந்தாலும் சரி, இல்ல கம்மியா சுரந்தாலும் சரி, நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். சோ அதிகமா சுரந்துச்சுன்னா அதை ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவாங்க. கம்மியா சுரந்துச்சுன்னா அது ஹைப்போ தைராய்டு. ரெண்டுலயுமே லேடிஸ்க்கு யூசுவலா பீரியட்ஸ்ல ப்ராப்ளம் வரும். பீரியட்ஸோட ரெகுலாரிட்டி டிஃபர் ஆகலாம். அதாவது அதிகமா சுரந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃப்ரீக்வென்ட் பீரியட்ஸ் 15 to 20 டேஸ்ல அடிக்கடி பீரியட்ஸ் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ளோ கம்மியாகி வரலாம். இது ஹைப்போதைராய்டு, அதாவது கம்மியா சுரந்துச்சு அவங்களுக்கு டிலேடு பீரியட்ஸ் இல்ல பீரியட்ஸ் வராம அமனோரியா மாதிரி இருக்கலாம். ரெண்டு கண்டிஷன்லுமே அவங்களோட ஓவுலேஷன் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆனோவுலேட்டரி சைக்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிரெக்னன்சியை பிளான் பண்றது கொஞ்சம் ப்ராக்டிகலா டிஃபிகல்ட்டா இருக்கும். பீரியட்ஸ் ரெகுலரா இல்லாததுனால ஃபெர்டைல் பீரியட், அதாவது ஓவுலேஷன் என்னைக்கு நடக்குது, எந்த டைம்ல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருந்தா பிரெக்னன்சி சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த பீரியட் கால்குலேட் பண்ற டிஃபிகல்ட்டி வரும். அப்படியே அவங்க கால்குலேட் பண்ணாலும் ஓவுலேஷன் நடக்குமா கன்ஃபார்மா தெரியுமானா தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வரலாம்.